ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் டிஜே பிளாக் யூடியூப் சேனல். நான் உங்கள் டிஜே பிளாக். அண்ட் முறையாக என் சேனல் வந்து பார்க்குறவங்களுக்காக என்னை பற்றி நான் இன்ட்ரோ சொல்லிக்கிறேன். என்னுடைய நேம் வந்து சுதன்குமார். நான் ஒரு டிஜே. ஸோ என்னோடய டிஜேக்கு நான் வந்து டிஜே பிளாக். நான் வந்து விஜய் டெலிவிஷனில் ஒரு அஃபிஷியல் டிஜே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி நிறைய கான்சர்ட்ஸ், ப்ரைவேட் ஷோஸ், இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்காக டிஜே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மிஸ்டர் டிஜே பிளாக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ட்ராவல் விளாக்ஸு, ஃபுட் விளாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ், டான்ஸ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பேரில் மாதிரி தான் மிஸ்டர் டிஜே பிளாக் யூடியூப் சேனல்னு பேர் வச்சுருக்கீங்க. ஆனால் டிஜே சம்மந்தப்பட்ட எதுவுமே வீடியோ போட மாட்டேறீங்கன்னு சொல்லி முகத்துக்கு நேரம் நிறைய பேர் வன்மத்தை கக்குனதால நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஓகே, டிஜேயிங் பற்றி நம்ம ஏதாச்சும் ஒரு பண்ணுவோன்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அந்த ஐடியா தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக ரீசெண்ட் டேஸில் நிறைய மெசேஜஸ் வருது. என்னென்னா, நீங்கள் வந்து டிஜேயிங் பற்றி எதனா சொல்லி தருவீங்களா, எங்களுக்கு எதனா கிளாஸ் நடத்துவீங்களா, நாங்களும் உங்களை மாதிரி டிஜே ஆகணும். அதில் சில பேர்லாம் இன்னும் மோசமாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நாங்களும் டிஜே ஆகி உங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்களை உசார் பண்ணணும் அப்படின்லாம் மெசேஜ் போடுறீங்க. ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிவியில் பார்க்குறதெல்லாம் நம்பாதீங்க. எனக்கு இது வரைக்கும் எந்த பொண்ணும் அமையல, நான் சிங்கிள் தான். பட் ஆனால் டிஜேயிங் பற்றி என்னால் நிறைய சொல்லித்தரத்துக்கு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து ஒரு டிஜே கிளாஸ் நடத்த போகிறேன், இல்லைனா வந்து டிஜே டியூட்டோரியல் நடத்த போகிறேன்னு சொல்லி போட்டால் உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, உனக்கே ஃபஸ்ட்டு டிஜேயிங் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இது வந்து ஒரு ப்ராப்பரான டிஜே வீடியோவாக இருக்காது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய டிஜே டெக்னிக்ஸ் அண்ட் நிறைய நாலேஜ் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து வாரம் போட போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ டிஜேனா யாருன்னு உங்களுக்கே தெரியும். விக்கிபீடியாவில் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஜேனா டிஸ்க் ஜாக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஜேனா எங்கெங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளப்பில் போயிருந்தோன்னா அங்கே ஒரு டிஜே இருப்பாங்க. ஸோ டிஜேங்கிறது ஆரம்பத்தில் வந்து நைட் கிளப்ஸ்லையும் என்டர்டெயின்மெண்ட் ஏரியாஸில் தான் இருந்தது. ஸோ இப்போ டிஜேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸில் பார்க்குறோம், ப்ரைவேட் ஈவெண்ட்ஸில் நிறைய டிஜேஸ் பார்க்குறோம், வெட்டிங்கில் டிஜே பார்க்குறோம், நைட் கிளப்ஸில் பார்க்குறோம், டெலிவிஷன்லலாம் டிஜேயிங் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மியூசிக் கான்சர்ட்ஸ்க்கெலாம் ஓப்பனிங் வந்து டிஜே ஆக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஜேக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ வந்து நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது, நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு டிஜேவை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கணும், பேஷனேட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஜேயிங் வந்து ஆரம்பித்த காலகட்டத்தில் எப்படின்னா, நம்ம தட்டு மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அந்த வினைல் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் டிஜேயிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி டேப் ரெக்கார்ட்லாம் இருக்கலாம், இந்த மாதிரி கேசட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி கேசட், அதை வச்சு டிஜேயிங் பண்ணாங்க. அண்ட் வந்து இப்போ டிஜிட்டல் ஏரான்றதால யூஎஸ்பிஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம லேப்டாப்பில் டிஜே சாஃப்ட்வேர்ஸ் வச்சு இப்போ டிஜேயிங் பண்ணுறாங்க. ஸோ நானுமே வந்து இந்த டிஜிட்டல் ஏராவில் வந்து டிஜேன்றதால நானுமே டிஜே சாஃப்ட்வேர் வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு பிகினர் டிஜே, நான் வந்து டிஜேயிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் ஒரு லேப்டாப். ஸோ ஆரம்பத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு தான் நான் டிஜேயிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு இருந்த ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஷோஸ் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து அந்த லேப்டாப்பே போதுமான விஷயம். ஸோ அப்போ நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேருக்கு அந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷனே அதிகம். ஸோ அதனால் ஒரு பேசிக்கான ஒரு லேப்டாப்பாகவே ஸ்டார்ட் பண்ணாலே போதும். இல்லை வந்து எனக்கு வந்து நல்லாவே நான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஆப்பிள் லேப்டாப் வாங்குறது ரொம்ப நல்லது. இல்லை ஹை கான்ஃபிகரேஷன் இருக்க வேறு எதனா லேப்டாப் வாங்கினாலும் நல்லது. ஸோ அடுத்த டிஜேயிங்க்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஹெட்ஃபோன்ஸ். ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நல்ல ஹெட்ஃபோனாக கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கேட்கும்போது நல்லாயிருக்கும், வெளியே பார்க்கும்போது நான் பிச்சு போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வாங்கும்போது ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வாங்கிடுங்க. ஏன்னா வந்து நம்மளோட வேலையை வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் ரெண்டு மியூசிக்கை. ஸோ நல்ல சவுண்டை கேட்டால் தான் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நல்ல ஹெட்ஃபோனாக உங்களோட ப்ரைஸ் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ டிஜேக்கு தேவையான அடுத்த முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் என்னென்னா, டிஜே மிக்சர், டிஜே கண்ட்ரோலர்னு சொல்லக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் என்ன பண்ணோம், இதில் என்னென்ன வேலைகள் இருக்குன்றதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். பட் இது தேவையான விஷயம். சரி, ஹெட்ஃபோன்ஸ் வந்துருச்சு, மிக்சர் வந்துருச்சு, லேப்டாப் வந்துருச்சு, டிஜேயிங் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட லேப்டாப்பில் டிஜேயிங் சாஃப்ட்வேர் இருக்கணும். டிஜேயிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இப்போது மார்க்கெட்டில் இருக்குது. நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட டிராக்டர் அண்ட் வந்து செராட்டோ, வர்ச்சுவல் டிஜே அண்ட் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நான் கற்றுக்கிறது வந்து ஆரம்பத்தில் வர்ச்சுவல் டிஜேயில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிராக்டரில் அப்கிரேட் ஆனேன். இப்போ வரைக்கும் நான் டிராக்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறது டிராக்டர் பற்றி தான். ஆனால் அது இப்போ கிடையாது, இனிமேல் வர வீடியோஸில். இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜேயிங்க்கு தேவையான பேசிக்கான நீட்ஸ்.
ஸோ நாள்ன்றதாலே இவ்வளோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லோட் பண்ண நான் விரும்பலை. ஸோ இனிமேல் வர வீடியோக்களில் என்கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், அதை எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறேன், அண்டு உங்களுக்கு டிஜேயிங் சாஃப்ட்வேரை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சொல்ல போகிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து டிஜேயிங் பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் இந்த கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸ் நான் போட போகிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மிஸ்டர் டிஜே பிளாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.